ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஜூலை 10 வந்துட்டு ஃப்ரீ க்ரோஷேட் கிளாஸ் அண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குரூப் வந்து டெலிகிராமில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு விளாக் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் கேரளா போகும்போது எடுத்த விளாக். சும்மா கொஞ்சம் கிளிப்ஸ் தான் வந்து எடுத்திருப்பேன். ஸோ நம்ம சேனலில் வந்து விளாக் போட்டே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. என் சிஸ்டரோட வீட்டில் இருந்தால் இப்போ நான் வந்து கேரளா கிளம்ப போகிறோம். ஸோ இவங்க இருக்கிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டர். இந்த இடமெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ மழை வேற பெஞ்சிட்டு இருக்குல்ல, ஸோ இங்கெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக செம்மையாக குளிரடிச்சிட்டே இருந்துச்சு. கேரளாவுக்கு வந்து நாங்கள் ட்ரெயினில் தான் வந்து போக போகிறோம். இந்த கோயம்புத்தூர் டு கேரளா அந்த வே எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக வந்துட்டு வயல்வெளி அந்த மாதிரி தான் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயிடுச்சு. இப்போ ட்ரெயின் வந்து எத்தனை மணிக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்போ நம்ம பாலக்காடு தான் போக போகிறோம். பஸ்ஸில் போகிறத விட ட்ரெயினில் போனால் கொஞ்சம் ஈஸியாக வந்து போயிடலாம். அண்ட் நல்லாவும் இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். பஸ்னால் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கணும். பட் ட்ரெயினாக வந்து அப்படி இல்லை. பாலக்காடு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 9:50க்கு தான் நம்மளுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் வருது. ஸோ நம்ம போயிட்டு பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ட்ரெயின் வந்து லேட்டாக தான் வந்துச்சு. 9:50க்கு வர வேண்டிய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 10:15 அப்படி தான் வந்து வந்துச்சு. ஸோ இந்த ட்ரெயின் வந்து ஈரோட்லேருந்து வருது. ஸோ இந்த ஸ்டேஷனில் வந்து கூட்டமே இல்லை அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தால், ஈரோட்லேருந்து வந்தனால ட்ரெயின் வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக தான் வந்து வந்துச்சு. ஸோ ட்ரெயினில் வந்து நம்ம இப்போ ஏறியாச்சு. 1 ஹவரில் போக வேண்டிய ட்ரெயின் பார்த்திங்கன்னா நிறைய சிக்னல் போட்டு போகும்போது வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு கேரளா போய் சேர்றதுக்கே. இது வந்து வாளையார் ஸ்டாப்பிங். இங்கே வந்து சிக்னல் போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஃபுட்டெல்லாம் இந்த மங்கிக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால ஃபுல்லாக ட்ரெயினையே பார்த்துட்டு அந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்துச்சு. போகிற வழி எல்லாமே வந்து மழை தூறிட்டே இருந்துச்சு. ஃபைனலி 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பாலக்காடு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம ஆட்டோவில் போக போகிறோம். என்னோடய கசினுக்கு வந்து மேரேஜ், ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ வெளியே வந்தோன்னே பார்த்திங்கன்னா சரியான மழை வந்துருச்சு. கேரளாவில் வந்து என்ன ஃபேமஸோ இல்லையோ, இந்த லாட்ரி டிக்கெட் வந்து பயங்கர ஃபேமஸ். நம்ம கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி டிக்கெட் வந்து பேன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து கேரளாவுக்கு லாட்ரி டிக்கெட் வாங்குறதுக்கே வந்து வருவாங்க. லாட்ரி டிக்கெட்டில் எனக்கு வந்து சுத்தமாக நம்பிக்கை இல்லை. நம்மளுக்கா வந்து லக்கடிக்க போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். பட் அன்றைக்கி மதியானம் 3 மணிக்கு ரிசல்ட்டுன்னு சொன்னனால நம்ம வீட்டிலேருந்து ஒரு 4 டிக்கெட் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே வந்துட்டு நம்ம மண்டபத்துக்கு போய் ரீச் ஆயாச்சு. ஸோ கேரளா வந்து ஒரு 5 வருஷம் இருக்கும். ரொம்ப வருஷம் கழித்து அன்னைக்கு தான் வந்து நான் போயிருந்தேன். காலையிலேருந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தனால சரியான பசி வந்துருச்சு. சரி போய் சாப்பிட்டு மற்ற வழியை பார்க்கலான்னு சாப்பிட போயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு பிங்க் கலரில் இருந்துச்சு. தண்ணி குடித்த மாதிரியே இல்லை. நம்ம ஊர் தண்ணி குடிச்சிட்டு வேறு எந்த ஊருக்கு போய் தண்ணி குடித்தாலும் நமக்கு செட்டே ஆகாது. ஸோ சாப்பிட்டு சரியான தூக்கம். இப்போ நமக்கு ரிட்டன் ட்ரெயின் வந்து 3 மணிக்கு வேறு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே மழையும் வந்து செம்மையாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி அதிலே வந்து நம்ம ஆட்டோ பிடிச்சி நம்ம ஜங்ஷன் வந்து போயாச்சு. ஸோ கேரளாவில் வந்து பழம்புரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோயம்புத்தூரில் அவ்வளோவா வந்துட்டு பழம்புரி வந்து கிடைக்காது. பட் கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா 1 ஹவருக்குள்ளே வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆயிடுச்சு. வரும்போது தான் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ட்ரெயின் ஏறிட்டு நல்லா ஜன்னலோரமாக ஒரு சீட் பிடிச்சி உட்காந்தாச்சு. நல்லா அப்படியே தூங்கிட்டே போகலான்னு. ரொம்ப பனிமூட்டமாக இருந்துச்சு. வெளியே வந்து செம்ம சூப்பராக செம்ம காற்றா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வாங்கின லாட்ரி டிக்கெட்டுக்கு வந்து நம்ம ரிசல்ட் பார்த்துட்டு இருந்தோம்.
நினச்ச மாதிரி ஒரு டிக்கெட் கூட நம்மளுக்கு வந்து அடிக்கலை. ஸோ அப்படியே வந்து இப்போ நம்ம கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ செம்ம டயர்டாக இருந்துச்சு. அதனால் போகிற வழியாக ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அக்கா வீட்டில் வந்து நிறைய கோழி வளர்த்துறாங்க. ஸோ இது அக்கா பசங்களுக்கு வந்து ஒரு டாய்ஸ் மாதிரி சும்மா எடுத்து எடுத்து கையில் வச்சு விளையாண்டுட்டு இருப்பானுங்க. ஸோ இன்னும் நிறைய கோழி குஞ்செல்லாம் இருந்துச்சு. இந்த கோழி தான் வந்து ஃபஸ்ட்டு பொரிஞ்சிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த முட்டையை எடுத்து நம்ம காதில் வச்சா இதுலேருந்து வந்து கோழி வந்து உள்ளேருந்து சவுண்டெல்லாம் போடுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ தான் வந்து ஒன்றா கிராக் விட்டு வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ அன்னைக்கான சண்டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. ஸோ நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இனி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அது நிறைய கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னாலும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.